இந்த நேரத்துல நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்ற ஒரு காரியம் என்னன்னாக்கா, எங்கெங்கெல்லாம் உங்களுடைய மைண்ட் செட்டுக்குள்ள செத்து போன காரியங்கள், ஆண்டவரே இப்படியே தான் இருக்கிறேன், இதே தான் லைஃப், இதே லைஃப் செட்டுக்குள்ளதான் நான் இருக்கிறேன், இதே வாழ்க்கைக்குள்ளதான் நான் இருக்கிறேன், அதனால நான் எப்படி ஆண்டவரை நான் மாத்திக்கணும் எனக்கு புரியல, என் மைண்ட் செட் எப்படி இருக்குது, ரொம்ப செத்து போய் கிடக்குது, செத்து போன ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல, மாத்திக்க முடியாதுல்ல நம்மளால. நம்ம போய் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம், டிக்டேட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம போய் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம், முடியாது, இல்ல 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 முடியாது, இல்ல 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 அது அப்படிதான், இல்ல இல்ல நான் வர முடியாது, நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இந்த சூழ்நிலை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியாது. கர்த்தர் அடிச்ச ஒரே வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க, கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், நமக்குள்ள என்ன இருக்கணும்னாக்கா, ஆண்டவரே நீங்க பார்த்துப்பீங்க, எனக்கு தெரியாது, செத்து போச்சா, ஓகே, ஸ்டில் யூ ஆர் த லிவிங் காட், நீங்க ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீங்க. அவர் யாரு, உயிர் தேர்ந்த தேவன் அவரு. அவர் யாரு, ஜீவனுள்ள தேவன் அவரு. அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கும் போது நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஏன் வெறும் சோகத்தையே நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ இது என்னால முடியாது, ஐயோ இது நடக்காது, ஐயோ நான் இப்படி செய்ய முடியாது, ஐயோ நான் ஒரு பெரிய ஆளா ஆக முடியும். நீ என்ன பெரிய ஆளா ஆகுறது, அவர் ஆக்குவார் உன்னை பெரிய ஆள் ஆக்கணும்னாக்கா. அவருக்காக உழைச்சி பாருங்க, அவருக்காக செஞ்சு பாருங்க, அவருக்காக ஓடி பாருங்க. கர்த்தர் உன்னை எப்படிலாம் உருவாக்குவார்ன்றது உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு, நாரும் சில நாரி போன காரியங்களை நான் ஏன் எனக்குள்ள வைக்கணும். ஆமென், அல்லேலூயா. எந்தெந்த நாரி போன காரியங்கள், நாரி போன காரியங்கள், நம்முடைய கோபத்தை நாரி போன காரியம் உள்ளவே வச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வேண்டாத எண்ணங்களை, நம்மளுடைய 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 ஒவ்வொரு பொறாமையின் எண்ணங்கள், பெருமையின் எண்ணங்கள், அகங்காரத்தின் எண்ணங்கள், இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நாரி போன காரியத்துல உள்ளவே வச்சுக்கிட்டு ஆண்டவரை நீர் அற்புதம் செய்யணும், செய்வாரா? செய்வாரா? செய்ய மாட்டார், செய்ய முடியாது ஆண்டவரால. நாரி போன காரியங்கள் நமக்குள்ள இருக்குதுங்க. அதனால்தான் ஓடி வந்து மரியாள் சொல்றாங்க, நாரி போன காரியங்களா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. அப்புறம் பார்க்கலாமா, ஆண்டவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்பொழுது மரியாள் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் பாருங்க, ஒரு குட்டி ஜெபத்தை பண்ணிட்டு அவர் செய்யறாரு பாருங்க.